ஆன்லைன் ஷாப்பிங்கே இல்லையா? ஆன்லைன் பக்கமே போகாம ஒரு பிராண்ட் 8600 crore டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? பர்ச்சேஸ்னாலே ஆன்லைன்னு போயிட்டு இருக்க இந்த டைம்ல கூட ஆன்லைன் பக்கமே வரமாட்டேன்னு நிக்கிறவங்க தாங்க சுடியோ. டாடா குரூப்ஸோட ஒன் ஆஃப் த பிராண்டு தான் சுடியோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க ஏன் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணல? இந்த கதை 2016ல ஆரம்பிக்குது. அப்போ டாடா குரூப்ஸுக்கு சொந்தமான ட்ரெண்ட் லிமிடெட் ஜுடியோவை லான்ச் பண்ணாங்க. அவங்களோட மெயின் கோலே ஜென் இசட் பீப்புளை கவரக்கூடிய, அதாவது அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே டைம்ல தான் இன்டர்நெட் சோசியல் மீடியாவோட காமர்ஸுமே ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல வளர ஆரம்பிச்சுது. முன்னெல்லாம் ட்ரெண்ட் அப்படின்னாலே மேகசைனை பார்த்தா போதும். ஆனா இப்போ சோசியல் மீடியால வர ரீல்ஸை பார்த்தாலே போதும், ட்ரெண்டான காஸ்டியூம்ஸை வாங்கிடலாம். மக்களுமே ஆன்லைன்ல பொருட்களை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப கூட ஜுடியோ ஆன்லைன் பக்கமே போகல. இது எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் மைண்ட் ரீசனிங் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடிதான் புரிஞ்சுது. நைக், அடிடாஸ், பூமா மாதிரின பெரிய பிராண்டுமே சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரின டயர் 1 சிட்டிஸை டார்கெட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்ல இருக்க மக்களுமே ஃபேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. பட் அஃபோர்டபுளான பிராண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. டிமாண்ட் அண்ட் சப்ளையுமே கம்மியா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த ஸ்டுடியோ டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸுமே டச் அண்ட் ஃபீலையும் லோ ப்ரைஸ்ல ஃபேஷனான ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். பிஸ்னஸ்னாலே ஸ்ட்ராட்டஜிங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் ஸ்டுடியோ டாடா குரூப்ஸோட ஒன் ஆஃப் த பிராண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஆட்ஸு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி இது எதுவுமே ஆஃப்லைன் பிஸ்னஸில் கிடையாது. ஒரு பக்கம் மணி ஃப்ளோவும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது, அஃபோர்டபுளான ப்ரைஸில் பிராண்ட் ப்ராடக்ட்ஸுமே கஸ்டமருக்கு கொடுக்க முடிஞ்சுது. இதை தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க போல. ஜுடியோவோட 80% ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து நான் மெட்ரோ சிட்டியில தான் இருக்கு. ஈவன் மெட்ரோ சிட்டியில கூட ரிச்சான ஏரியாஸ்ல கிடையாது. ஏன்னா அவங்களோட டார்கெட் ரிச் பீப்புள் கிடையாது, பட்ஜெட் போட்டு வாங்குற நம்ம தான். மற்ற ஸ்டோருக்கும் ஜுடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மற்ற ஸ்டோர்லலாம் அதர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவாங்க. ஆனால் ஜுடியோ அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. இதனால பிராண்டும் ஸ்ட்ராங் ஆச்சு, காஸ்ட்டும் கம்மி பண்ண முடிஞ்சுது, குவாலிட்டி கண்ட்ரோலும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணாங்க. கரெக்டான கால்குலேஷனை போட்டதுனால தான் ஆஃப்லைன் பிஸ்னஸில் ஒரு மாசான பிராண்டாக ஜுடியோ இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. என்ன மாதிரியும் உங்களுக்கும் ஜுடியோ பிடிக்குன்னா கமெண்ட்ல ஜுடியோன்னு டைப் பண்ணிட்டு ஜுடியோவில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடீஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you and take care.